எலோ மக்களே, நம்ம ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் இவங்க 3 பேரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு. ரஞ்சித்தோட 8th மூவி, இன்னும் பேர் எதுவும் வைக்கல போல இருக்கு. வாங்க பார்ப்போம். நான் முதல்ல இது பார்த்தேன், நேற்று பார்த்தேன்னு நினைக்கிறேன். யார் அது விஆர் தினேஷ் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நியூ ஃபேஸ் போல இருக்குது, புதுசாக ஏதோ ரஞ்சித் ஏதோ பிடிச்சிருக்காரு போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அட்டகதி தினேஷ். இது பார்க்குறது அட்டகதி தினேஷ் மாதிரி இல்லையே, வேறு யாரோ மாதிரி இருக்கே. பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் அந்த போஸ்ட் பாருங்கள். ஐயோ, பின்னாடி இது என்னன்னு வேறு தெரியல. இது ஏதோ ஒரு பாழடைஞ்ச ஃபோர்ட் மாதிரி இருக்குது. எல்லாரும் கும்பலாக ஏதோ மோளம்லாம் அடிக்கிறாங்க. இது ஓப்பனிங்கே பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ தான் யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தேன், இதுக்கு பேர் மல்லர் கம்பம். ஆமாம், ஏதோ ஸ்போர்ட் போல் இருக்குது. இது நம்ம ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஸ்போர்ட் போல் இருக்குது. இதுலேயோ எழுதியிருக்காங்க பாருங்கள். மல்லர் கம்பம் தமிழரின் பழமையான கலை. ஆமாம், இது மத்திய பிரதேஷில் வந்து இப்போ ரீசெண்டாக 2013 14 இது அஃபிஷியல் ஸ்போர்ட் ஆஃப் த ஸ்டேட் மாதிரி ஏதோ ஆக்கியிருக்காங்க போல் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இது வரைக்கும் இது மாதிரி நான் பார்த்ததில்ல. மேபி நம்ம ஒன் ஆஃப் தோஸ் மறந்த கலைகளாக இருக்கலாம், தெரியல எனக்கு. அதுவும் இல்லாமல் விக்கிபீடியாவில் படித்தேன், போல் டான்ஸிங் வந்து இதிலிருந்து தான் உருவாச்சாமே. இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இதாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த ரஞ்சித். ஏதாச்சும் எதை பண்ணாலும் அது அப்படி 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி தான் எதாவது பண்ணுறது. அது இந்த ரஞ்சித் இது தினேஷ் என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப உண்மையிலே கஷ்டப்பட்டுருக்காரு போல இருக்குது. அது ப்ராக்டிஸு மல்லர் கம்பம் கலையை வந்து கற்றுக்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் அநேகமாக. மேபி நம்ம மேக்கிங் ஆஃப் த வீடியோ எல்லாம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். ஆச்சரியமாக இருக்குப்பா. இது அத்தக்கட்டி தினேஷ் மாதிரி இல்லை, இது வேறு யாரும் மாதிரி இருக்குது. சுத்தமாக வேறு யாரும் மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. கமெண்ட்ஸ் பாருங்க, எல்லாம் குதூகலத்தில் இருக்காங்க. ஆர்யா எது நோமனி ஆஃப் நோட்டிஸ்ட் ஆர்யா இந்த ஃப்ரேமில் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரேமில் எங்கே ஆர்யா இருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. இது 3ல் ஒருத்தர் ஆர்யாவோ? நடுவில் இருக்கிறது ஆர்யாவா? பின்னாடி தலையை வச்சுலாம் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏதோ ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்குது இந்த குரூப்புக்கும் இந்த 3 பேருக்கும். அது என்ன, ஒருவேளை ஆர்யா வந்து வில்லன் வேஷத்தில் நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. செம்மையாக இருக்குவா, செம்மையாக இருக்கு. அட்டகத்து தினேஷ் பாய் அதான் தெரியல, உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. யாரா இது புது இதுவாக போட்டிருக்காங்க போல இருக்குன்னு நினச்சேன் நான். தினேஷ் உண்மையிலே ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர் தான். மரண மாசா இருக்கு தினேஷ். வெயிட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங்.